அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 26. இதில் பொது தமிழ்லேருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? ஆன்சர் சுரதா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். கவிஞர் பெருஞ்சித்திரனார். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யார்? புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார்? திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி அவர்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதில் கொடுத்துருக்கிறதுல பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை பொருந்தாதது. ஓகேங்களா? ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிறுமலை பூம்பாறை அப்படிங்கிறது உங்களுக்கு குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம்லாம் முல்லை நில ஊர்கள். ஓகேங்களா? ஆத்தூர் கடம்பூர்லாம் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரைகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் நில ஊர்கள். ஓகேங்களா? கார்குலாம் என்னும் சொல் எந்த வேற்றுமை தொகையை குறிக்கும்? கார்குலாம் என்னும் சொல் எந்த வேற்றுமையை குறிக்கும் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகையில் வருது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கீழே கொடுத்துருக்கிறதுல அகர வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நாடு, நுங்கு, நெய்தல், நொச்சி அப்படின்னு வரும். ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ்ச்செய்யுள் கலம்பகம். தமிழ்ச்செய்யுள் கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. ராச தண்டனை. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைகளஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது? கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைகளஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். நோக்கினான் வேர்ச்சொல் என்ன? நோக்கினான் என்பதன் வேர்ச்சொல் நோக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது பொருந்தா இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்தயிர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொருளை பண்பை குறிக்கிறதால அது பண்பு தொகை. ஓகேங்களா? இறைதேர்தல் வினைத்தொகை. இறைதேர்தல் வினைத்தொகையில் வராது. நாழிகை வாரம் உண்மை தொகையில் வரும். நாழிகையும் வாரமும். ஓகேங்களா? கைலாய வெர்பு இதில் இருபெயரட்டு வர்றதால இருபெயரட்டு பண்பு தொகை. அப்போ பி தான் தப்பு. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சொல் வந்து பின்வரும் நிலையணி. ஓகேங்களா? சொல் அடுத்தடுத்து வர்றதால. தவறான மரபு சொல்லை தேர்க. மாம்பிஞ்சு அப்படின்னா மாவடு, இளந்தேங்காய் வழுக்கை, வாழை பிஞ்ச வாழைக்கச்சல், முருங்கை பிஞ்ச முருங்கை முட்டு அப்படிங்கிறாங்க. இதில் தவறான மரபு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கை பிஞ்சு. பொருந்தாத சொல்லை கண்டறிய. கப்பல், அம்பி, ஆழி, திமில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது அப்படின்னா நமக்கு எது பொருந்தாதுன்னா ஆழி. ஏன்னா இது கடலோட சேர்ந்தது. ஆழம்.
நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகு பெயர்? ஓமையாகு பெயர். ஓமையாகு பெயர். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடல் அடி குறிப்பிடும் கலை என்ன? எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடல் அடி குறிப்பிடும் கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை. நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். ஜேக்கப் கிரீம். இடுகுறி பொதுப்பெயர் என்ன? இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா அது காடு. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயராக என்ன இருக்கும் அப்படின்னா பனை. ஓகேங்களா? காரண பொதுப்பெயர் அப்படின்னா உங்களுக்கு பறவையை குறிக்கும். காரண சிறப்பு பெயர்னால் மரங்குத்தியை குறிக்கும். எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது என்ன? எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது அப்படின்னா ஞானபீட விருது வாங்கியிருக்காரு. ஞானபீட விருது வாங்கியிருக்காரு. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.